சரியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால 1025ஆம் ஆண்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எங்க? மலாக்கா நீரிணைப்புல. அந்த பகுதி வந்து கடாரம் என்று தமிழ்நாட்டில் நம்ம அதை அழைக்கிறோம். பிளஸ் மேற்கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற சில பல தகவல்கள்ல சில பொய் வேற சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவிஜய அரசு என்று தெரிய வருகிறது. அவங்க சீனாட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அந்த சோழர்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கிறவங்க, அதை வந்து நீங்க அவங்களோடலாம் நேரடியாலாம் வர்த்தகம்லாம் வேண்டாம், எங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணிக்கங்க, நாங்க வந்து உங்களுக்கு வேண்டிய பொருட்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி விற்று இடையில் அவர்கள் லாபம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் தெரிய வந்தபோது முக்கியமாக வர்த்தகம் செய்யக்கூடிய வணிகர்கள் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன்ட்ட போய் இதை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து இதை ஒரு கவனிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெரும் படையுடன் கப்பற்படையுடன் சென்று ஸ்ரீவிஜய அரசர்களை தோற்கடித்ததற்கு பிறகு அவங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, நீ இந்த இடத்தில் நாடு பிடிப்பதற்காக நாங்கள் வரவில்லை, எங்களுடைய வர்த்தக கப்பல்கள் தடையின்றி குறைவான ஒரு கட்டணத்தோடு அவர்கள் சீனாவுடன் நேரடியாக வர்த்தகம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவங்கள ஃபோர்ஸ் பண்ணது தான். அதன் விளைவாகத்தான் இது நடந்தது 1025. அதன் விளைவாகத்தான் அவனுக்கு வந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேர் வருது. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் போன்ற பெயர்கள் எல்லாம் ராஜேந்திர சோழனுக்கு வருகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு நீர் இணைப்பு என்ற ஒரு சிறு பகுதி இருந்தால் சர்வதேச வர்த்தகத்துக்கு அதை திறந்து விட வேண்டும் என்பது இன்று நேற்றல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது.